அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டீக்ளட்டரிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் இருக்கிற அந்த வேக்குவம், அதுக்கப்புறம் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை நம்ம எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்போம். நம்ம ஒரு காம்னஸ், ஒரு பீஸ்ஃபுல்னஸை நம்ம தேடி போயிட்டுருப்போம். இதெல்லாம் பண்ணி ஒரு டீக்ளட்டரிங்கை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜேர்னியில் நம்ம போயிட்டுருக்கோம். நிறைய நமக்கு சேலஞ்சஸ் பர்சனலாக வரும். அந்த சேலஞ்சஸ்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எப்படி டீக்ளட்டரிங்கை சஸ்டெயின் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்போயுமே பார்த்தீங்கன்னா, ஸ்டஃப் இஸ் யுவர் ஐடென்டிட்டி. உங்கள் வீட்டில் இருக்கிற பொருள் தான் உங்களோட ஐடென்டிட்டி அப்படிங்கிற ஒரு காமன் மித்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இந்த பொருள் வீட்டில் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பெருமையாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்ம சோஃபாவாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நமக்கு ஒரு பெருமையை தேடித்தரும். அது சமுதாயத்தில் இது ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே நம்ம நினச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் டீக்ளட்டர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வீடை பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு காமாக இருக்கும். நம்ம எப்போயுமே சொல்லுவோம் எம்ப்ரேஸ் த எம்டினஸ்னு, எம்ப்ரேஸ் த எம்டி ஸ்பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய எம்டி ஸ்பேஸை பார்க்கும்போது ஏதோ நம்ம வாழ்க்கையில் ஏதோ தொலைச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட ஃபர்னிச்சராக இருக்கட்டும், நிறைய ஐட்டம்ஸ் நம்ம வியூட பீன் ரீயூஸ்ட் லாட் ஆஃப் ஐட்டம்ஸு, அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நம்ம வேறு வழி இல்லாமல் இந்த லைஃப்பை வாழ்கிறோமா, மற்றவங்களாம் நல்ல புது புது ஐட்டம்லாம் வாங்குகிறாங்க, நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, நிறைய ஷாப்பிங் போகிறாங்க, ஆனால் நம்ம இப்படி இருக்கோமே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கும். அதே மாதிரி பியர் ப்ரெஷர்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா, அவங்க நிறைய திங்ஸ் ஒரு வீட்டுக்காக இருக்கட்டும், அவங்க பர்சனலாக இருக்கட்டும், உங்களுக்கு நிறைய டெக்கோர் ஐட்டம்ஸ் வாங்குறாங்க, இல்லை பர்சனலாக ஏதாவது ட்ரெஸ்ஸஸ் வாங்குறாங்க அப்படின்னா நமக்கும் அந்த டெம்டேஷன் இருக்கும். நம்ம ஒரு சிம்பிள் லைஃப்பை வாழணும்னு நினச்சிட்ருப்போம். இப்போ எனக்கு அந்த சேலஞ்சஸ் நிறையா இருக்குது. என்னோடய சிஸ்டர்ஸ் கூடலாம் போகும்போது ஐ ஹாவ் சஃபிஷியன்ட் ட்ரெஸ்ஸஸ், சஃபிஷியண்ட்டாக எனக்கு ஸ்லிப்பர்ஸ் இருக்கும், சஃபிஷியன்ட் ஐட்டம்ஸ் அட் ஹோம்னு இருக்கும். பட் அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க, நீ ஏன் வாங்கக்கூடாது, நீ ஒர்க் பண்ணுறல்ல, நீ ஏன் வாங்க மாட்டேங்கிற, ஏன் கஞ்சித்தனம் பண்ணுற, இப்படின்லாம் நிறையா இருக்கும். அந்த அவுட் ஆஃப் ப்ரெஷரில் சம்டைம் ஏதாவது ஒன்று டு சாட்டிஸ்ஃபை அதர் பீப்புள் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் அந்த பிரச்சனையை நீங்கள் அண்டர்கோ பண்ணுறீங்க அப்படின்னு தெரில. கண்டிப்பாக நீங்கள் டீக்ளட்டரிங்கை ஒரு சின்சியராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த சேலஞ்சஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. என்ன தான் நம்ம சொல்லுவோம் நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப் சிம்பிளாகிடும், நீங்கள் வீட்டை ஈஸியாக க்ளீன் பண்ணலாம், நீங்கள் வேலைக்கு ஆள் இல்லாமல் நம்மளே எல்லா வேலையும் பார்க்கலாம், நமக்கு நிறைய டைம் கிடைக்கும், நமக்கான நேரத்தை செலவிடலாம். என்ன தான் சொன்னாலும் த ப்ரெஷர் இஸ் ஆல்வேஸ் ஹை. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது அக்னாலேஜ் த ஃபீலிங்ஸ். உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, என் வீடு எம்டியாக இருக்குது, ஏதோ ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்கிட்ட எல்லாமே பழைய திங்ஸ் தான் இருக்குது, இல்லை ஐ எம் வெரி கண்டென்ட் வித் வாட் ஐ ஹவ், என்கிட்ட இன்றைக்கி ஒரு 10 ட்ரெஸ் தான் இருக்குது, ஒரு 2 செருப்பு தான் இருக்குது, என்கிட்ட இந்த ஃபோனு தான் இருக்குது, இந்த வாட்ச் தான் இருக்குது அப்படின்ற ஒரு இருக்கிற பொருட்களை வச்சு நீங்கள் அக்செப்ட் பண்ணுற ஒரு மனநிலை கண்டிப்பாக வேணும். ஏன்னா அந்த ஃபீலிங்கை அக்னாலேஜ் பண்ணும்போது தான் நம்ம திருப்பி எதையும் தேடாமல் இருப்போம். இல்லை நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாத பட்சத்தில் இதெல்லாம் ஒரு டீக்ளட்டரிங் ப்ராசஸில் காமன் அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணாத பட்சத்தில் உங்கள் மைண்டு எப்போயுமே எதையாவது சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். புதுசாக வாங்கலாமா, இந்த இடத்த ஃபில் பண்ணலாமா, இந்த இடம் காலியாக இருக்குது, இங்கே ஏதாவது புது ஃபர்னிச்சர் வாங்கலாமா, இது புது வார்ட்ரோப் வாங்கலாமா, இல்லை ஏதாவது ஒன்று உங்கள் மைண்டு வேவர் ஆகிட்டே இருக்கும். அது ஆகாமல் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு அக்னாலேஜ் த ஃபீலிங். அந்த ஃபீலிங்கை நம்ம மரியாதை கொடுக்கணும். என்னென்னா இந்த கில்ட்டு, இந்த எம்டினஸ் எல்லாத்தையும் நம்ம வென் வி ஆர் லெட்டிங் கோ ஆஃப் ஆல் த ஐட்டம்ஸ் நம்ம அந்த ஃபீலிங்கை இந்த கில்ட்டு ஃபீலிங்கெல்லாம் இட்ஸ் குவைட் நேச்சுரல், இட்ஸ் காமன். அதனால் அலோவ் யுவர் செல்ஃப் டு ஃபீல் இட். அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஷிஃப்ட் யுவர் ஃபோக்கஸ் டு வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். இந்த மாதிரி இதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறத விட்டுவிட்டு லைஃப்பில் உங்களுக்கு என்ன முக்கியம் அப்படின்னா நிறைய ஸ்பேஸ் நமக்கு கிடச்சிருக்கு. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யூ ஹாவ் அ கிளாரிட்டி இன் யுவர் லைஃப். உங்கள் வீட்லையாக இருக்கட்டும், நம்ம வேலை பார்க்குற இடத்துலையாக இருக்கட்டும், ஒரு லைஃப்பில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் when you declutter your ஸ்பேஸ். அதுக்கப்புறம் லெஸ் க்ளீனிங். உங்களுக்கு சும்மா எல்லா பொருள் நிறையா இருக்கும்போது ஒவ்வொரு பொருளையும் மெயின்டைன் பண்ணணும், அதை க்ளீன் பண்ணணும், அதுக்கான நேரம் செலவிடணும். அந்த நேரம்லாம் இப்போ குறைஞ்சிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் லெஸ் க்ளீனிங் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மோர் ஃப்ரீடம், நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் என்னென்ன பெனிஃபிட் அடைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணி பாருங்கள். நீங்களாகவே பர்சனலாக நீங்கள் எழுதி பார்க்கும்போது
யூ ஃபீல் வெரி ஹாப்பி. வந்து இன்ஸ்டெட் ஆஃப் எதை நான் லூஸ் பண்ணேன், ஐயோ இந்த பொருளை வச்சுருந்தா நல்லா இருந்திருக்குமே, இதெல்லாம் லூஸ் பண்ணிட்டோம், இந்த சென்டிமெண்டல் ஐட்டம்லாம் லூஸ் பண்ணிட்டோன்ற ஃபீலிங்கை தாண்டி நான் என்ன இதுலேருந்து கெயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நோட்லேயோ ஒரு பென்லேயோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ எழுதி பாருங்கள். லைக் எனக்கு நிறைய ஸ்பேஸ் கிடச்சிருக்கு, எனக்கு லைஃப்பில் ஒரு நல்ல கிளாரிட்டி கிடச்சிருக்கு, ஒரு பீஸ் கிடச்சிருக்கு, என்னோடய வேலை பழு குறைஞ்சிருக்கு, என்னால் குவாலிட்டி டைம் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ண முடியுது, எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐட்டம்ஸ் எல்லாம் விஷுவலைஸ் பண்ணி நீங்கள் என்னென்ன பெனிஃபிட் அடைஞ்சிங்களோ எழுத ஆரம்பிங்க. அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இந்த கில்ட்டு ஃபீலிங்லேருந்து உங்களை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபோக்கஸ்க்கு உங்களோட லைஃப்பை வந்து வேறு ஒரு இடத்துல ஒரு ப்ரொடக்டிவாக ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து எப்போயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஐடென்டிட்டியை ரீடிஃபைன் பண்ணணும். என்னோடய ஐடென்டிட்டி என்னோடய பொருட்கள் தான் அப்படிங்கிறத தாண்டி என்னோடய ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஹெல்த்து, என்னோடய க்ரியேட்டிவிட்டி, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரீடிஃபைன் பண்ணி பாருங்கள். பொருட்களை தாண்டி நிறைய வந்து நம்மளோட ஐடென்டிட்டி இருக்குது. நம்மளோட ஹெல்த்தாக இருக்கட்டும், நம்மளோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் வந்து ரீடிஃபைன் பண்ணுங்கள். அடுத்து ஃபில் த எம்டினஸ் வித் இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் அந்த ஒரு எம்டினஸ் எப்போயுமே வரும் இல்லைங்களா, வந்து எல்லா பொருளும் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு 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 கில்ட் ஃபீலிங் வரும், அந்த எம்டினஸ் வரும். அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்டென்ஷனாக ஒரு நியூ ஹாபீஸாக இருக்கட்டும், இல்லை கனெக்டிங் வித் பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ஒரு சிம்பிளாக வந்து ஒரு காமான எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஒரு என்ஜாய் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ அதை எல்லாத்தையுமே ஒரு இன்டென்ஷனாக வந்து வாட் ட்ரூலி மேட்டர்ஸுங்கிறத வந்து நீங்கள் வந்து இன்டென்ஷனாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் நம்ம பண்ணும்போது புது புது லேர்னிங்ஸு, புது புது ஹாபீஸு, புது மக்களோட நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டை வந்து கண்டிப்பாக என்றைக்குமே அது வந்து கொடுக்கும். 5வது என்ன பார்க்க போகிறோன்னா செட் பவுண்ட்ரிஸ் வித் பியர் ப்ரெஷர். நமக்கு எப்பயுமே வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது நமக்கு வந்து ஏன் உங்கள் வீட்டில் எந்த பொருளுமே இல்லை வீட்டுக்கு யாராவது வராங்க, என்ன உங்கள் வீடே காலியாக இருக்குது, ஏன் திங்ஸே வாங்கலை, ஏன் இந்த இடம்லாம் எம்டியாக இருக்குது, இந்த மாதிரி வந்து வர ப்ரெஷரை வந்து பியர் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை ரிலேட்டிவ்ஸ் ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ப்ரெஷராக இருக்கலாம். அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுறது இல்லை இக்னோர் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. நானும் அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஷாப்பிங் ட்ரிகர்ஸ், நீங்கள் வந்து வெளியில் வந்து ஏதாவது ஷாப்பிங் போகணுன்னாலே எதாவது ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போனீங்கன்னா அந்த ட்ரிகர்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபோன்லேயோ இல்லை ஆன்லைன் ஆட்ஸு இதெல்லாம் பார்த்து இல்லை சில வீடியோஸ் எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளையும் அந்த வீட்டை வந்து நம்ம வீடு அந்த மாதிரி மாற்றணும் அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்காமல் நமக்கு என்ன ஃபீஸிபிளோ, நம்மளோட லிமிட்டேஷன்ஸ் என்னவோ, நம்மளோட ஃபினான்ஷியல் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்னவோ அதை பேஸ் பண்ணி நம்ம லைஃப்பை வந்து வாழ கற்றுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அவாய்ட் பண்ணணும். நான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா எப்போயுமே வெளியிலலாம் நான் போகும்போது என் குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவேன். இப்போது ரீசெண்டாக என்னென்னா அந்த பழக்கத்தெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோடய எக்ஸ்பெக்டேஷனை வேறு மாதிரி செட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸஸ், நியூ லேர்னிங்ஸோடு நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யூ ஹாவ் டு பி வெரி பேஷண்ட் வித் யுவர் செல்ஃப். அதாவது பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து எப்பயுமே கொஞ்சம் டைம் எடுக்கும். உடனே வந்து இதெல்லாம் வந்து சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த வீடியோவை நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய யூ ஹாவ் அ லாங் வே டு கோ. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வரணும்னா நம்ம நிறைய ஜேர்னி டீக்ளட்டரிங்கில் நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கான நிறைய வீடியோஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க லைஃப் ஸ்டைல் எப்படி மாறணும் அப்படின்னு. எண்ட் ஆஃப் த டே நம்ம வந்து நம்மளோட பர்பஸ் என்னென்னா இப்போல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், லைஃப்பில் வந்து எந்த ஒரு வியாதியும் இல்லாமல், எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல், யாருக்கு எந்த கெடுதலும் இல்லாமல், மனசும் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் we need to be very healthy and fit. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து எப்பயுமே நல்லதே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸ் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பார்க்கும்போது இந்த பொருள்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே வந்து நமக்கு தெரியாது. ஸோ அது மட்டும் இல்லை, டீக்ளட்டரிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா வந்து இதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைம்லாம் கிடைக்கிறது கிடையாது. எனக்கு எப்போயாவது ஒரு 10 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ நான் நிறைய வீடியோஸில் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். எப்பப்போ கிடைக்குதோ ஒரு சின்ன போர்ஷனை வந்து நான் வந்து டீக்ளட்டர் பண்ணுறது வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலாகவே நான் மாற்றிட்டேன். ஸோ இப்போ கூட வந்து ஒரு சாக்ஸ் பாக்ஸை தான் எடுத்து வந்து நான் டீக்ளட்டர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து இட் இஸ் பிகம் அ பார்ட் ஆஃப் மை லைஃப். அந்த மாதிரி இப்போ வந்து என்னோடய லைஃப்பில் வந்து மாறிடுச்சு டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது வந்து.
ஸோ நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் உங்கள் லைஃப்பும் இந்த மாதிரி மாறணும் அப்படின்னா இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். வந்து ஒரு ஈஸியான விஷயம் கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையுமே நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லாருமே சேர்ந்து பண்ணாதான் இந்த ஃபேமிலியாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஃபேமிலியில் இருக்கும்போது கலெக்டிவாக இந்த பெனிஃபிட்டை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ நிறைய வந்து ட்ரிகர்ஸ் எல்லாம் நான் ஸ்டாப் பண்ணேன். நான் வந்து பர்பஸாக வந்து ஷாப்பிங் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது, அதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துக்கு போகிறது, அந்த மாதிரி முயற்சிகள்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எனக்கு டெம்ப்ட் ஆகிற ஒரு ட்ரிகர் வருது அப்படின்னா ஐ வில் கம்ப்ளீட்லி அவே ஃப்ரம் தட் பர்டிகுலர் பிளேஸ். அந்த இடத்த விட்டு அவே பண்ணிடுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய முயற்சிகளெல்லாம் வந்து நான் எடுத்ததுனால வந்து டீக்ளட்டரிங் வந்து இட் இஸ் நாட் அ ஒன் டைம் ப்ராசஸ். இது வந்து ஒரு நாள் பண்ணிட்டு போகிறதில்ல. இட்ஸ் அ மியர் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். உங்கள் லைஃப்பில் வந்து இது வந்து இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப் ஸ்டைல். ஸோ இதை வந்து உங்களை ஒரு பெட்டர் பர்சனாக மாற்றும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஹோப் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டீக்ளட்டரிங்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுற நீங்கள், ஒரு ரெகுலராக பண்ணணும்னு ஆசைப்படுற நீங்கள் இந்த மாதிரி சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணிங்கன்னா, நான் என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அதை எப்படி ஓவர் கம் பண்ணேன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so much for watching this video till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.